நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அணைமேடு பகுதியில் உள்ள ராஜமுருகன் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த 56 அடி முருகன் சிலை புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பிரதான சாலையில் அமைந்துள்ள அணைமேடு பகுதியில் அமைந்துள்ள 56 அடி ஸ்ரீ ராஜமுருகன் திருக்கோவிலில் அந்த 56 அடி சிலைக்கு இன்று குடமுழுக்கு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருவாள கோஷமிட்டு பக்தி முழக்கத்துடன் தற்போது இந்த ராஜமுருகனை வழிபட்டு வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் இந்த ராஜமுருகன் சிலை அமைக்கப்பட்ட நிலையில் அப்போது இந்த சிலை குறித்து பல்வேறு சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனம் எழுந்த நிலையில் தற்போது அதனை புனரமைத்து தற்போது இந்த 56 அடி ஸ்ரீ ராஜமுருகன் கோவிலுக்கு தற்போது குடமுழுக்கு நடைபெற்று வருகிறது. இதனை ஏராளமான பக்தர்கள் தற்போது இந்த பகுதியில் அரோகரா கோஷமிட்டு பக்தி முழக்கத்துடன் வழிபட்டு வரும் நிலையில் ராட்சத கிரெயின் மூலம் இந்த 56 அடி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதே போன்று ராட்சத ட்ரோன் மூலமும் பூக்கள் தூவி தற்போது இந்த ராஜமுருகன் கோவிலின் குடமுழுக்கு நடைபெற்று வருகிறது. இந்த குடமுழுக்கு கோவிலை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட கூட்ட நெரிசலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 56 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ ராஜமுருகன் கோவில் தற்போது புனரமைக்கப்பட்டு தற்போது வெகு விமர்சையாக கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.